நாகை மாவட்ட மீனவர்களை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் வெள்ளப்பள்ளம் கிராம மீனவர்கள் 5 பேரை பைப் மற்றும் மூங்கில் கம்பால் தாக்கி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் செல்போன் உள்ளிட்டவை கொள்ளையடித்து தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க மாணிக்க வாசகம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மாணிக்க வாசகம், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அசனி. நாகை மாவட்ட மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி பொருட்களை அபகரித்து சென்றுள்ளனர். கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் காயம்பட்ட மீனவர்கள் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த சுமதி என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே ஊரைச் சேர்ந்த பிரவீன், பிரதீபன், குட்டியாண்டி, விஷால், நதீஷ் ஆகிய 5 மீனவர்கள் நேற்று மதியம் 2 மணிக்கு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இரவு 8 மணி அளவில் ஆறுகாட்டுத்துறைக்கு தென்கிழக்கே 15 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 4 படகுகளில் அங்கு வந்த தமிழ் பேச தெரிந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் இவர்களது படகில் 6 பேர் ஏறி மீனவர்களை PVC பைப் மற்றும் மூங்கில் கழியால் தாக்கி படகில் இருந்த யமஹா என்ஜின், மீனவர்கள் வைத்திருந்த டிவி, எக்கோ சவுண்ட், பெட்ரோல் டேங்க், GPS கருவி, ஒரு வாக்கி டாக்கி, பேட்டரி, 2 டார்ச் லைட்டுகள் என மீனவர்களின் பொருட்களை படகை தவிர அனைத்து பொருட்களையும் அபகரித்து சென்றுள்ளனர். கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் குட்டியாண்டி என்பவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. மற்ற 4 மீனவர்களும் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டுள்ளது. கலைவாணன் என்பவருக்கு சொந்தமான படகு மூலம் படகை கட்டி இழுத்துக் கொண்டு இன்று காலை 4 மணிக்கு மீனவர்கள் கரை வந்துள்ளனர். பிறகு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோன்று அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகளையும் வழிமறித்த கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் அபகரித்து சென்றுள்ளனர். மீனவர்களை தாக்கி கடற்கொள்ளையர்கள் பொருட்களை அபகரித்து சென்றுள்ள செய்தி கடற்கரை பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகம்.